அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் 5,00,000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அந்த என்ன நடந்திருக்கும் என்ற அந்த தொகுப்பினை காண உள்ளோம். இந்த தொகுப்பு கிட்டத்தட்ட அஹ், தற்கால அறிவியலாளர்கள், வரலாற்று ஆய்வு அறிஞர்கள், பல்வேறு கல்வி நிலை அறிவு தொகுப்பாளர்கள் தொகுத்து வகுத்த அந்த 1380 கோடி ஆண்டுகளிலிருந்து இன்று 5,00,000 ஆண்டுகள் வரை தொடர்ந்து இந்த சவுத்தாம்ப்டன் பல்கலைக்கழகம் கால வரையறையை கொண்ட அந்த அட்டவணையிலிருந்து தங்களிடம் தமிழ் மொழியில் பகிர்ந்து கொள்வது இந்த செயல்மன்ற பதிவில் மிகவும் சிறப்பு பகுதியாக தொடர்ந்து பகிர்ந்து வருகிறோம். கிட்டத்தட்ட 1380 கோடி ஆண்டுகளிலிருந்து தமிழ் மொழியில் 5,00,000 ஆண்டுகள் என்று பகிர்ந்து வருகிறோம். இந்த தொடர் பதிவு கிட்டத்தட்ட நமது அறிவுசார் மனித இன அறிவுசார் நிலைக்கு ஒத்த கருத்துக்களை உடையதாக தொடர்ந்து தற்கால அறிவியல் அடிப்படையில் தற்கால நடைமுறை தற்கால நடைமுறை தொகுப்பில் மிகவும் உன்னதமாக இருக்கும் என்று கருதி இந்த தொகுப்பினை தொடர்ந்து பகிர்ந்து வருகிறோம். இந்த தொகுப்பு கிட்டத்தட்ட 5,00,000 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நடந்திருக்க கூடும் என்ற இந்த ஒரு சரியான நன்னீர் அடையாளம் கொண்டவையாக கருதலாம் என நாம் சரியாக கருதலாம். இந்த சிறிய நன்னீர் அடையாளங்கள் பல்வேறு ஓட்டுகளில், மனித எச்சங்களில், தொல்லியல் ஆய்வுகளில், தொல்லியல் பொருட்களில் கிடைத்த அந்த நன்னீர் அடையாளங்கள் சவுத்தாம்ப்டன் பல்கலைக்கழகம் தொகுத்த அந்த பதிவு இந்தோனேசியாவில் ஒரு பகுதி, சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு பகுதி உள்ளதாக நன்னீர் அடையாளங்களை கொண்ட ஒரு பகுதியாக தொடர்ந்து அந்த ஆய்வறிக்கை கூறுகிறது 5,00,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கக்கூடும் என்றும். இந்த தொடர் மதிப்பெல்லாம் தொடர்ந்து நாம் இந்த புவி ஒன்றாக இருந்த புவி எவ்வாறு பிரிந்து பல்வேறு புவி அடித்தட்டு நகர்ந்து பல்வேறு இயற்கை சூழல்கள் இன்று காணப்படும் பல்வேறு இயற்கை சிறு சிறு மாற்றங்களும் நம் அறிவுக்கு எட்டிய கடந்த 100 ஆண்டுகளில் எவ்வாறு உள்ளது என்பதை ஒரு சிறு தொகுப்பாக அறிந்தோம் என்றால் பல்வேறு காலகட்டங்களில் ஒரு நகர்வும், புவியடி நகர்வும், மேல்தட்டு நகர்வும் இவையெல்லாம் இருந்திருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் ஒத்த கருத்துக்களாக இருக்கும் என நாம் கருதலாம். காணக்கூடிய இந்த 5,00,000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தோனேசியா ஒரு சூடோட்டான் செல் என்ற அந்த நன்னீர் அடையாள புதை வடிவம் உள்ள குறுக்கு நெடுக்குமாக வேலைப்பாடு கொண்ட ஒரு வடிவம் உடையவை என காணப்படுகிறது என பயந்துள்ளனர். இந்த மண்பானை ஓட்டில் மனித நிலைக்குழு செய்ததாக கருதப்படும் குறுக்கு நெடுக்கில் வேலைப்பாடு கொண்டு அதையும் கண்டுபிடித்துள்ளனர். இந்த இந்தோனேசியா சூடோட்டோ செல் என்ற பகுதியில் இது எல்லாம் மானிடவியலின் வேலைப்பாடுகளாக இருக்கலாம் எனவும் தொடர்ந்து நன்னீர் அடையாள புதை வடிவம் மண்பானை ஓட்டில் மனித நிலைக்குழு ஹோமோ எரெக்டஸ் என்று சொல்லக்கூடியவை குறுக்கும் நெருக்கமாக வேலைப்பாடு கொண்ட சிறு சிறு பொருள்களையும் கண்டுபிடித்துள்ளனர். இந்த மனித இனம் ஹைடல் பர்கின்சன் என்ற இடத்தில் இந்த விளையாட்டு தளமோக உள்ள அந்த இடத்திலும் கத்துப்பான் தென்னாப்பிரிக்காவில் கல்முனை ஈட்டிகளின் பயன்பாட்டினையும் கத்துப்பான் என்ற இடத்தில் தென்னாப்பிரிக்காவில் கல்முனை ஈட்டிகளின் பயன்பாட்டினையும் ஆரம்ப கால அறிவியலாக நாம் கருதலாம், அறியலாம். தென்னாப்பிரிக்காவின் கத்துப்பானில் உள்ளவை கிட்டத்தட்ட 1 to 500 ஆண்டுகள், 1000 ஆண்டுகள் பழமையான அந்த கல் புள்ளிகள், 1 to 500 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த பழமையான கல் புள்ளிகள் உள்ள புள்ளிகளின் மூலம் இந்த தொல்லுயிர் எச்ச செயல்முறை விளைவு புள்ளிகளில் அறிந்து அந்த விளிம்பு உள்ள மாதிரிகளின் புள்ளிவரமாக விவர ரீதியாக நாம் ஒப்பிடப்படுகிறோம். கிட்டத்தட்ட ஒரு அந்த 1 to 500, 1000 ஆண்டுகள் அந்த தொடர்ந்து அந்த புள்ளிகளின் அடிப்படையில் தொல்லுயிர் எச்ச செயல்முறை விளைவு புள்ளிகள் அந்த பதிவு உள்ளது என்பதனை அந்த எளிய விளிம்பு நிலை சேதத்திற்கு இவெல்லாம் ஒரு கருத்தாக இருக்கலாம் எனும் காரணங்களாக இருக்கலாம். மிதித்தல், தண்ணீர் விடுதல், மண்டல் சுருக்கம் இவை போன்றவை ஒன்றாகும். மனித பயன்பாட்டு நிலை, இயற்கை செயல்முறைகளை அறிந்து பதிந்து அந்த பயன்பாட்டு நிலை இவ்வாறு உள்ளது. இந்த விவர புள்ளிகள் இருந்து கிட்டத்தட்ட 1 to 500 ஆண்டுகள் பழமையான அந்த கல் புள்ளிகளில் உள்ளவை இந்த 5,00,000 ஆண்டுகளில் இருக்கும் எனவும் பயந்துள்ளன. இவையெல்லாம்
ஒரு அடிப்படை கருத்தாக நாம் மீண்டும் கருதக்கூடியவைதான். தொல்லுயிர் எச்ச நடத்தை அந்த அவ்வாறு உள்ள அந்த செயல்முறைகள் இரண்டும் தொழில் இலக்கு என்று சொல்லக்கூடிய நமது அறிவு தொழில் அறிவு தொகுதியாக அந்த புள்ளிகள் உள்ளது என்பதையும், அறிவு தொல்லியல் இலக்கு அந்த அறிவு தொகுதியாக அந்தந்த செயல்முறைகள் உள்ளது என்பதையும், அந்த தொல்லியல் இலக்கு புள்ளிகளில் விளிம்பு சேதத்தை உருவாக்குவதை கண்டறிந்திருக்கிறார்கள். இவ்வாறான தொல்லியல் இலக்கு KP1 என்ற அந்த விளிம்பு சேத பரவல் தொல்லியல் எச்ச விளைவுகள் மற்றும் ஈட்டி போன்றவற்றின் துணைக்கருவி குறிப்புகளின் கலவையால் சிறப்பாக விளங்கப்படுகிறது. ஈட்டி போன்றவற்றில் அந்த அவை எவ்வாறு அந்த இரத்தக்கரை படிந்த அந்த நிலையெல்லாம், அந்த ஈட்டியில் பதிந்த அந்த நிலையெல்லாம் இந்த தொல்லியல் தொகுப்பாக கிட்டத்தட்ட 1 முதல் 500 1000 ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 5 லட்சம் ஆண்டுகளாக தொடர்ந்து அந்த எச்ச விளைவுகள் தொல்லியல் சேத பரவல் எவ்வாறு அந்த சேத பரவல்கள் நிலவியுள்ளன என்பதை அந்த தற்கால ஆயுதங்கள் பற்றிய ஆய்வுகளிலும் வெளிப்படுத்தப்படுகிறது. இவ்வாறான தனிப்பட்ட பொருட்கள் அந்த பொருட்கள் அகநிலை மதிப்புகளில் நம்பாமல் ஒரு சில காலத்தில் இருந்தபோதும் பல்வேறு தொல்லுயிர் தோற்ற செயல்முறைகளின் விளைவை நடைமுறை அளவுகளாக மதிப்பிடுவதற்கு பயன்படுத்தி தற்கால அறிவியலாளர்கள் தொடர்ந்து பகிர்ந்து வருகின்றனர். தொல்லுயிர் தோற்ற இயல் டாக்போனமி என்பது புதையல், சிதைவு மற்றும் பாதுகாத்தல் போன்ற புதை வடிவமாக மாறும்போது தாவரம் மற்ற எல்லா விலங்குகளின் எச்சங்களை பாதிக்கும் செயல்முறை பற்றி ஒரு ஆய்வாக தொடர்ந்து வந்து இந்த பகுதியில் அறிந்து கொள்ளலாம். இந்த இரத்த காராய்கள், கண்ணாடி துண்டுகள் போன்றவை கிட்டத்தட்ட இரத்துப்பாணியில் உள்ளவை. வாட்ஸ் என்ற அறிஞர் இந்த 2016 அறிந்த கிட்டத்தட்ட 5 லட்சம் ஆண்டுகள் பலமான அடுக்குகள் காணப்பட்டன என்று கத்துப்பாணியில் சவுத் ஆப்பிரிக்காவில் உள்ளது எனவும் வாட்ஸ் 2000 போன்றவர்கள் தென்னாப்பிரிக்காவில் குறிப்பாக லேட் புளோசிஸ்டோன் என்ற அந்த சொற்பொருள்கள் கூட்டங்கள் கடல்சார் ஓரக தனிம நிலையும் இவ்வாறாக மெரின் ஐசோடோப் ஸ்டேட்டஸ் என்று சொல்லக்கூடிய 5 என்று சொல்லக்கூடிய அந்த சுமார் அறிவு தொகுதி தொழில்நுட்ப இலக்கம் கிட்டத்தட்ட 330 என்று அந்த தொகுதி அடுக்கு நிலையில் கண்டுபிடித்துள்ளதை அவர்கள் அவற்றில் மஞ்சற்காவி மண்ணில் அடையாளங்களை கொண்ட வேலைப்பாடுகள் செய்வதற்கான சான்றுகள், அத்துடன் காவியை பயன்படுத்தி 2ஆம் நிலை வடிவமாக பொடியாக செயலாக்குவதற்கான சான்றுகளும் நியாயமான பொதுவானவை எனவும் அந்த வாட்ஸ் டேட் போன்றோர் அறிவித்துள்ளனர். அந்த மஞ்சள் காவியுடைய அந்த மண்ணின் அடையாளங்கள் தொடர்ந்து அந்த வேலைப்பாடுகள், அதை கொண்ட வேலைப்பாடுகள் அந்த ஓட்டில் கிடைத்துள்ளது. இரத்தம் கரைகள், கண்ணாடி துண்டுகள் போன்றவற்றை அந்த பழமையான அந்த பல்வேறு அடுக்குகளின் தொடர் ஆய்வுகளில் கண்டுபிடித்துள்ளது. இதெல்லாம் கூறலாம் என கூறி இந்த குறிப்பிடத்தக்க வகையில் லோம்போஸ் குகையில் பெரிய அளவிலான மானுடவியல் மாற்றியமைக்கப்பட்ட அந்த கற்காவி துண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. லோம்போஸ் குகை என்பது தென்னாப்பிரிக்காவின் மேற்கு கேப் மாகாணத்தின் தெற்கு கடற்கரையில் உள்ள லோம்போஸ் தனியார் இயற்கை காப்பகத்தில் உள்ள ஒரு தொல்பொருள் தளமாகும். கிழக்கே 300 கிலோமீட்டர் தொலைவில் மற்றும் ஸ்டீல்பாய் நகருக்கு அருகில் உள்ளதை நாம் பகிர்ந்துள்ளனர். இந்த பதிவெல்லாம் மானுடவில் மாற்றியமைக்கப்பட்ட கற்காவிய துண்டுகள் என அறியலாம். இந்த ஒரு சிறு அடையாளமும் நன்னீர் அடையாளங்கள் அவை எவ்வாறு இரத்தக்கரை படிந்துள்ளது என்பதையும் 5 லட்சம் ஆண்டுகளில் அறிந்துள்ளனர். அவற்றை செயல்மன்ற தொகுப்பாக ஒரு பாடல் இந்த தற்கால நமது தமிழ் மொழியில் உள்ள அந்த அகர வரிசையில் தொகுத்த அந்த எழுத்துரு எவ்வாறு ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமக்கு பயன்பட்டு உள்ளது என்பதற்கான தமிழ் மொழியில் ஒரு கரந்துரை பாவாக தொடர்ந்து பயன்படுத்தும். இந்த எதுகை கொண்ட அந்த அடுக்கு தொடராக தொடர்ந்து இந்த பாடலினை தங்களை பகிர்ந்துள்ளது மிக்க மகிழ்ச்சி பெறும். இந்த அறிவு பொது என்று சொல்லக்கூடியதை பொதுப்பே துணை என்று கூறலாம். பொது என்று சொல்லக்கூடிய நமது ஒவ்வொரு செயல்பாடுகளும் நாம் இருக்கும் காலகட்டத்தில் நமது செயல்பாட்டில் தொடர்ந்து இந்த கரந்துரை சொல்லாக பொது என்ற சொல்லை பொறுப்பே துணை என்று கூறலாம். இவை ஒரு பாட்டாக எதுகையில் கூற வேண்டும் என்றால், அறிவு தொழில்நுட்ப நுனியில் அறிந்தவை 1000 தொடராய் சான்றுகள்.
நெறிசார் முறைமை படிவக்கத்தில் மரித்தவர் உடற்காட்சி சாட்சி பொதுவே. இந்த பொதுவே என்று சொல்லக்கூடிய இந்த பொறுப்பை துணை கொண்டு ஒவ்வொரு காலகட்டத்திலும் உடற்காட்சி சாட்சியாக, மரித்தவர்களின் சாட்சியாக இந்த அறிவு தொழில்நுட்ப நுனியில் அறிந்தவை ஆயிரம் ஆயிரம் தொடராய் சான்றுகள். நெறிசார் முறைமை படிவ கற்கள் பொது பொறுப்பை துணை கொள்கை. இது பொறுப்பாக துணையாக அந்த ஒவ்வொரு அடையாளங்களும், இந்த மண்ணீர் அடையாளங்கள், ஈட்டி அடையாளங்கள், இரத்தக்கரை அடையாளங்கள், மனிதவர்களின் உடற்காட்சி சாட்சி, இவை எல்லாம் தொடராக நாம் பார்க்கும்பொழுது இவை அறிவு தொழில்நுட்ப நுனியில் அறிந்தவை ஆயிரம் ஆயிரம் தொடராய் சான்றுகள். நெறிசார் முறைமை படிவக்கற்கள் மரித்தவர் உடற்காட்சி சாட்சி பொதுவே. பொது பொறுப்பே துணை கொள்கை, அதுவும் குறியீடு சார்ந்ததாகும். எதுவும் தேர்ந்தெடுத்த அறிவுத்திறன், ஓதும் பயிற்சி ஊரறிவு முறை. மாறாக ஓதும் பயிற்சி தொடர்ந்து நமது ஒவ்வொரு காலகட்டத்திலும் 100 ஆண்டுகளாக 2000 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த படிப்பு நிலையில், படிமலர்ச்சி நிலையில் அறிந்தவை பதிவாக, எழுத்தாக, ஒளி குறிப்பு முறையில் அதற்கு முன்பு ஏற்பட்ட அந்த ஒளிப்பிரிப்பு முறையெல்லாம் தொடர்ந்து அறிவு தொழில்நுட்ப நுனியில் அறிந்தவை ஆயிரம் ஆயிரம் தொடராய் சான்றுகள். நெறிசார் முறைமை படிவக்கத்தில் மரித்தவர் உடற்காட்சி சாட்சி பொதுவே. பொது பொறுப்பே துணை கொள்கை. பொது என்பது நாம் பொறுப்பாக துணையாக கொள்ளும் அந்த கொள்கை. இவற்றை அதுவும் குறியீடு சார்ந்தவை. ஒளிக்குறிப்பில் இருந்து எவ்வாறு எழுத்து தோன்றியது, இவையெல்லாம் ஒரு குறியீடாக இன்று தற்கால அந்த குறியீடு செயற்கை முறை நுண்ணறிவு எவ்வாறு நமது பதிவுகள் எல்லாம் தொடர்ந்து ஏற்படுகிறது என்றெல்லாம் குறியீடு சார்ந்ததுதான். எதுவும் தேர்ந்தெடுத்த அறிவுத்திறன், ஓதும் பயிற்சி ஒரு முறை என கூறிய அந்த 2வது பக்கத்தில் முறைப்படி தொல்பொருள் ஆய்வுத்துறை கரைப்படிவம் இரத்தமும் படிவம் காட்டும் உறைந்த ஓரக தனிமச் சேர்க்கை மறைபொருள் விலங்கில் எச்சமும் செயல்முறை. மறைபொருள் விலங்கில் உள்ள அந்த எச்சமும் நமது செயல்முறையாக நமது தற்கால அந்த ஆய்வுத்துறையில், தொல்பொருள் ஆய்வுத்துறையில் ஒரு பகுதியாக நாம் செயல்புரிந்து அந்த இடம் பற்றி புரிந்து கொள்ள வேண்டிய நமது இயல்பான இயற்பியல் அறிஞர்கள் கருதுகோள் நாம் காண வேண்டும், காண்க என கூறி பயிலும் தொல்லியல்பு பயிற்சி எடுக்கும் உயிர் வாழும் மனித இலக்கு. இவைதான் பொறுப்பே துணையாக நாம் உயிர் வாழும் மனித இலக்காக கல்வி சார் அறிஞர்கள் தொடர்ந்து பின்பற்ற வேண்டிய ஒரு கருத்தாக தங்களிடம் பகிர்ந்து இந்த எதுகை முறைப்படி உள்ள அந்த பாட்டினை மீண்டும் ஒருவரை கூறி இன்றைய பதிவினை 5 ஆண்டுகளுக்கு உள்ள இந்த சிறிய அடையாளம் உறுதியாக உள்ள அந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். பொது பொறுப்பே துணை. அறிவு தொழில்நுட்ப நுண்ணியில் அறிந்தவை ஆயிரம் ஆயிரம் தொடராய் சான்றுகள். நெறிசார் முறைமை படிவக்கத்தில் மரித்தவர் உடற்காட்சி சாட்சி பொதுவே. அறிவு தொழில்நுட்ப நுழையில் அறிந்தவை ஆயிரம் ஆயிரம் தொடராய் சான்றுகள். நெறிசார் முறைமை படிவக்கத்தில் மரித்தவர் உடற்காட்சி சாட்சி பொதுவே. பொது பொறுப்பே துணை கொள்கை, அதுவும் குறியீடு சார்ந்ததாகும். எதுவும் தேர்ந்தெடுத்த அறிவுத்திறன், ஓதும் பயிற்சி ஊரறிவு முறை. முறைப்படி தொல்பொருள் ஆய்வுத்துறை கரைப்படிவும் இரத்தமும் படிவம் காட்டு உறைந்த ஓரக தனிமச் சேர்க்கை மறைபொருள் விலங்கில் எச்சமும் செயல்முறை. அவ்வாறான ஒவ்வொரு மறைபொருள் விலங்கில் உள்ள அந்த எச்சமும் நமக்கு செயல்முறையாக தொல்பொருள் ஆய்வுத்துறைக்கு பயன்படுகிறது. இந்த செயல்புரிந்த இடம் பற்றி இயற்பியல் அறிஞர்கள் கருதுகோள் காணும். இவற்றில் உள்ள இயற்பியல் அறிஞர்கள், வரலாற்று அறிஞர்கள் அந்த நடைமுறை பாங்கில் அறிந்து கொள்ள வேண்டிய கருத்துக்களாக தொடர்ந்து நமது படிமலர்ச்சி நிலையை அறிந்து கொள்ள வேண்டிய பயிலும் நிலையாக தொல்லியல்பு பயிற்சி அடுப்பு இவையெல்லாம் பயிலும் தொல்லியல்பு பயிற்சி அடுப்பு உயிர் வாழும் மனித இலக்கியம் கூறி இந்த 5 லட்சம் ஆண்டுகள் உள்ள சிறிய நன்னீர் அடையாளங்கள் கொண்டவை 5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கலாம் என இந்த சவுத்தாம்ப்டன் பல்கலைக்கழகம் பதிந்த அந்த பதிவினை தங்களிடம் தமிழ் மொழியில் பதிந்து உங்களிடம் இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.